இந்த செய்திகளை பிரதான ஊடகங்களில் நீங்க பார்க்க முடியும். நீதிமன்றத்துக்குள் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, ஒரு கொலை நடைபெறுகிறது. அந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்தவராக இஷாரா செவ்வந்தி அறியப்படுகிறார். இவளை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு அழகான பொம்பளை, ரொம்ப அழகா இருக்கிறா, அவளுக்கு கவிதை எழுதுவதும் அவளை பற்றி புகழ்வதும் அவளுடைய திறமையை நாட்டுக்காக பயன்படுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னா நாடு எங்கேயோ போயிருக்கும். என்னத்தை பேச வேண்டிய அமைச்சர்கள் எதை பேசுறாங்க? பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில், இந்த காலகட்டம் என்பது நவீன அறிவியல் உச்சம் தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் எல்லா பக்கமும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாடுகளுக்கு என்கிற சமூக வலைதளங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள், அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வரைக்கும் எத்தனையோ சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சி என்பது கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்களிக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த முடியும். கல்வியில் முன்னேறுவதற்கு அதை பயன்படுத்த முடியும். எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு இந்த சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் அல்லது ஒரு ஃபேஸ்புக்காக இருந்தாலும் எந்த ஒரு சமூக வலைதளமாக இருந்தாலும் நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிலே இருக்கிறது. இதை தாண்டி இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய சில பேர் இதை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இப்படியும் இதை பயன்படுத்த வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிற அளவுக்கு சமூக சீர்கேட்டினுடைய உச்சத்திற்கு சில கட்டங்கள் செல்வதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எதனாலும் வைரல் பண்ணி விட்டலாம், எதனாலும் ஷேர் பண்ணி மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியாக்கி விட்டலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால இப்படியான நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக தற்போது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு சம்பவங்களையும் எப்படி அணுகுகிறோம், இந்த சமூகம் எப்படி அணுகுகிறது, எப்படி அணுக வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்குள்ள ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது. ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்திருந்த ஒருவர் ஒரு தரப்பால் நீதிமன்றத்திற்குள் வைத்தே துப்பாக்கி மூலமாக சுட்டு கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் விசாரணை நடைபெறுகிறது. சில நாட்களாக அதில் ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டாலும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதில் மிக முக்கியமானவராக தேடப்பட்டவர் இஷாரா செவ்வந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்மணி. இந்த இளம் பெண்மணி அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அவள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகளை பிரதான ஊடகங்களில் நீங்க பார்க்க முடியும். இதை தாண்டி இஷாரா செவ்வந்தி என்கிற அந்த இளம் பெண் இந்த சமூகத்தால் எப்படி பார்க்கப்படுகிறாள்? முதல்ல அவங்க யாரு? அவள் தற்போது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர். நீதிமன்றத்துக்குள் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, ஒரு கொலை நடைபெறுகிறது. அந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்தவராக இஷாரா செவ்வந்தி அறியப்படுகிறார். அதனால தான் நேபாள் வரைக்கும் போய் இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கை போலீஸ் பிரிவு கைது பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ஒரு இளம் பெண்மணி. இவளை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு அழகான பொம்பளை, ரொம்ப அழகா இருக்கிறா, அவளுக்கு கவிதை எழுதுவதும் அவளை பற்றி புகழ்வதும் அவளை பற்றிய செய்திகளை பரப்புவதுமாக சமூக ஊடகங்களில் இளைஞர்களும் பல பேரும் நடக்கிற முறைகளை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா பார்த்தீங்களா, எவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வந்தா, எவ்வளோ அவளுடைய ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா என்றெல்லாம் கதையாடல்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ஒரு கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலையை நடத்துவதற்காக மிக பெரும் சப்போர்ட்டிவாக இந்த பெண்மணி இருந்திருக்கிறாள். இவள் ஒரு கொலைக்கு காரணமான சந்தேக நபர், குற்றவாளி, சந்தேக நபராக பார்க்கப்படுகிற ஒருவளாக இவளை பார்க்க வேண்டுமா அல்லது ஒரு ஹீரோயின் ஆட்டம் பார்க்கணுமா? நம்ம நாட்டுக்கு இவ என்ன ஒலிம்பிக் பதக்கத்தை எடுத்துக்கிட்டா வந்தா, அல்லது நாட்டுக்கு வெளிநாடுகளில் போய் நாட்டினுடைய நன்மதிப்பை பாதுகாத்துக்கிட்டு வந்த ஒரு பொம்பளை பிள்ளையா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஐநா சபையில் போய் இலங்கையை பற்றி பேசிவிட்டு வந்தால், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சாதனையை படைச்சிட்டு வந்தா, ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தா, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணினாவா? அப்படி ஒன்றும் பண்ணல. அவளை வெளிநாட்டில் போய் நம்ம அரசு அரெஸ்ட் பண்ணிட்டு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்தவளை வச்சுக்கிட்டு அவளை எப்படிப்பட்டவள் தெரியுமா? இதை தாண்டி சில மாஸ் மீடியாக்கள்லையே இஷாரா செவ்வந்தியினுடைய மனிதநேயம் என்ன? மனிதநேயம்,
கோர்ட்ஸுக்குள்ள ஒருத்தனை கொல்றதுக்காக போயிருக்கிறா. போன இடத்துல ஒரு பொம்பளை வந்தாலாம். அந்த பொம்பளை வந்து கணவனை டிவோர்ஸ் பண்ண வந்தாவாம். லாயர் பிடிக்கிறதுக்கு கூட காசு இல்லை, 1000 ரூபா தான் வச்சுக்கிட்டு இருந்தா. எனவே அவளுக்கு வந்து 2000 ரூபா, நான் வேறொரு லாயர்ட்ட அனுப்பினேன், அவங்க 2000 ரூபா கேட்டாங்க. என்ன லாயர், ஏன்னா இவன் லாயர் மாதிரி தானே உள்ளே போனான், என் லாயர் நினச்சிக்கிட்டு வந்து கேட்டான். கடைசியில் நான் 5000 ரூபா காசு கொடுத்தேன். இதை ஒரு செய்தியாக்கி இஷாரா செவ்வந்தியினுடைய மனிதநேயத்தை பார்த்தீர்களா? 2000 ரூபா காசுக்கு 5000 ரூபா காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஒருத்தனை கொல்றதுக்காகவே அங்கே வந்து நிற்கிறா. இது வந்து அவருடைய மனிதநேயம் என்று போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா? நீ செஞ்ச இதை விட மிகப்பெரிய குற்றத்தை செய்வதற்கு வந்துவிட்டு இதை வந்து நீ பேசலாமா என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்ப எதை ட்ரெண்டிங் ஆக்கணும், எதை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாம அவள் கொஞ்சம் அழகா இருந்துட்டான்னு சொல்லி சொன்னா அவளை எங்கன்னாலும் கொண்டு வச்சிடலாமா? எல்லாவற்றையும் தாண்டி சில பேர் எப்படிப்பட்ட நம்ம இந்த அரசாங்கத்தினுடைய சில அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் வந்து பிரதி அமைச்சர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சை நீங்க பார்க்கலாம். இஷாரா செவ்வந்தி அவளுடைய திறமையை நாட்டுக்காக பயன்படுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னா நாடு எங்கேயோ போயிருக்கும். என்னத்தை பேச வேண்டிய அமைச்சர்கள் எதை பேசுறாங்க? இஷாரா செவ்வந்திட்டு அப்படி என்ன திறமையை நீங்க கண்டீங்க? இஷாரா செவ்வந்தி வந்து இதுக்கு முன்னாடி எதையாவது ஒரு பெரிய வீராங்கனையாக இருந்து அல்லது பெரிய சயின்டிஸ்டாக இருந்து அதை அவ பயன்படுத்தாம அந்த திறமையை வேற விதமாக அதை பயன்படுத்தி இருந்தான்னா இப்படி பேசலாம். ஏன்னா ட்ரெண்டிங் எதையாவது பேசணும். அதுவும் இந்த அரசாங்கத்தினுடைய நாங்கெல்லாம் கற்றவர்கள், நாங்கெல்லாம் படித்தவங்க என்று சொல்லுகிற அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் இப்படி பேசி இருக்கிறார் என்கிற, பிரதி அமைச்சர் பேசி இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த ட்ரெண்டிங்குள்ள எல்லாருமே இது என்னங்கிறத புரியாமலே சிக்கிக்கிறாங்க. என்னன்னா அந்த சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது பயமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா போய் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னாமன்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அரெஸ்ட் பண்ண தான் போயிருக்காங்க. என்ன காதல் கடிதம் கொடுத்து கூட்டிட்டு வரவா போனாங்க? அதை ஒரு செய்தியாக்கி இஷாரா செவ்வந்தி இப்படி சொன்னால் அதை பற்றி கேட்குறாங்க ஊடகமே. பிறகு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது வந்தவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சும்மா ஒரு கேஷுவலாக இருந்தாங்களே என்று கேட்கும்போது அவர் அழகாக பதில் சொல்கிறாரு. அது மீடியா முன்னாடி இருக்குங்கிறதுக்காக அப்படியெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலாக உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறதும் புலம்புறதும் துள்ளி குதிக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். மீடியாவுக்கு முன்னாடி கலஸ் காட்டுறதுக்காக நாங்கள் ரொம்ப கெத்தாக தான் இருக்கிறோன்ற மாதிரி யாரும் இருக்க முடியும். இதுதான் யதார்த்த நிலை. ஊடகத்துக்கு அவ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி குற்றவாளி இல்லை என்று ஆகிவிடுவாளா? அவள் செய்த குற்றம் குற்றமாகவே பார்க்கப்படாமல் போய்விட வேண்டுமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே இந்த மாதிரியான விவகாரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அல்லது ட்ரெண்டிங்களுக்கு மாட்டிக்கொள்ளாமல், என்னதான் இருந்தாலும் இவள் ஒரு கொலைக்கு துணை போயிருக்கிறாள், சட்டப்படி அவள் நடவடிக்கைக்குரியவளே தவிர அவள் அழகா இருக்கிறா, அவள் தலைமுடி அப்படி இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலையாது. இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு காரியமா இல்லையா? எனவே இதையெல்லாம் கவனித்து தான் இந்த சமூக வலைதளங்களில் நம்ம பயணிக்க வேண்டுமே தவிர வர்றதையெல்லாம் ஷேர் பண்ணுறது, வர்றதையெல்லாம் நம்ம இது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் கடந்து போகிறது. பிரதி அமைச்சராக இருக்கிற ஒருவரை வந்து இப்படியான பேச்சுக்களை பேசுவது எல்லாம் ஒரு எதிர்கால சந்ததியினுடைய எதிர்கால வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையாக இருக்காது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்